இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 days 7 சட்னி ரெசிபீஸில் லாஸ்ட் ரெசிபியான 7th ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் கார சட்னி செய்கிறதுக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நான் பெரிய பெரிய பீஸை தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து எனக்கு கார சட்னி செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே கார சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 1 கப் உளுத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கலாம். ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயிலில் நம்ம வதக்கி செய்கிறதுக்கும் நல்லெண்ணெய் வதக்கி செய்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது 3த்தையும் ஆட் பண்ணி வதக்கலாம். காய்ந்த மிளகாய் நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கைப்பிடி அளவு. இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் சட்னி, பீர்க்கங்காய் தோல் சட்னி, உளுந்து சட்னி, முடக்கத்தான் சட்னி, கொத்தமல்லி சட்னி, நிலக்கடலை சட்னி இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 7 days 7 தோசை ரெசிபிஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு 2 செகண்ட்க்கு நல்லா வதக்கலாம். நம்ம சட்னினாலே கடலை சட்னி இல்லை நிலக்கடலை சட்னி இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி கொடுப்போம் பசங்களுக்கு. அது தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கேரட் சட்னி, பீர்க்கங்காய் சட்னி, முடக்கத்தான் சட்னி இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான சட்னிஸும் பசங்களுக்கு அரைச்சி கொடுக்கலாம். இந்த சட்னிஸ் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நான் வதக்கிட்டு ஆறுறதுக்காக பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது ஆறினோடனே நான் மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். இதை அரைக்கும் போது நம்ம தேவையான அளவு உப்பும் தண்ணீரும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கார சட்னி செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. நம்ம நிலக்கடலை சட்னி, கடலை சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே மாதிரி தான் கார சட்னி அரைக்கிறதுக்கும் அதே நேரம் தான் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எண்ணெய் கடுகு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சதை வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான மற்றும் ருசியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நம்ம குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சுட்டோம். இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.